ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாக ஒரு பீஸா பண்ணலாமா? இந்த பீஸாக்கு நோ மைதா, நோ வீட் ஃப்ளார். அப்போ பேஸாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்? மூங் டால் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே மூங் டாலை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். அப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணியே இல்லாமல் வெறும் மூங் டால் மட்டும் சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் பாப்பாக்காக சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பனியாரம் ஊற்றுற பேன் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மூங் டால் பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் கூட போட்டு நல்லா சைட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஒரு சின்ன கப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கப்பெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து பீஸா சாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்ன வெஜ்ஜஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கார்னும் பன்னீரும் தான் எடுத்திருக்கேன். நம்ம கேப்சிகம் என்ன வெஜ்ஜஸ் பீஸாவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது, குழந்தைக்கு என்ன வெஜ்ஜஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எந்த வெஜ்ஜஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே வந்து சீஸ் நல்லா தாராளமாக சீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சீஸ் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், ஆரிகனோ கொஞ்சம், பாப்பாக்குன்றதுனால கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு லிட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும், ஏன்னா இவ்வளோ நேரம் ப்ராசஸ்லேயே கீழே இருக்கிற மூங் டால் வந்து குக் ஆகிருக்கும். நம்ம அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா மினி கப் பீஸா ரெடி. நான் வந்து நான்ஸ்டிக் பேனுன்றதுனால எனக்கு ஈஸியாக டக்குன்னு வந்துருச்சு. இது நார்மல் பேன்லேயும் வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பாப்பாக்காக மினி பீஸா, நம்மளுக்காக கொஞ்சம் பெரிய பீஸா ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதே மாவை யூஸ் பண்ணி நான் வந்து தோசைக்கல்லில் பெரிய பீஸாவும் ட்ரை பண்ணேன். சேம் இதே ப்ராசஸ் தான். மாவை கொஞ்சம் ஊற்றி அதை வந்து லைட்டாக ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். கீழே வந்து குக் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம மேலே வந்து பீஸா சாஸ், அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணோம்னா அதே தான், ஸ்வீட் கார்ன், அப்புறம் கொஞ்சம் பன்னீர், அப்புறம் தாராளமாக சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இதையும் வந்து நம்ம சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி குக் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய மினி பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு. அதை கட் பண்ணி நான் புல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு.